நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் பொறியியல் படிப்புகளில் சேர தேசிய தேர்வு முகமை சார்பில் ஒன்று நடத்தப்படும் IIT JEE தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இந்தியாவை பொறுத்த அளவில் 20 IIT-களும் 31 NIT-களும் மாநில அரசுகள் நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் 19 என உள்ளன. இந்தியாவில் சிறந்த கல்வி நிறுவனங்களில் படிக்க இடம் அளிப்பதால் இந்த தேர்வு இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் கடினமான தேர்வாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தை அடுத்துள்ள இளஞ்சி பாரத் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் JEE தேர்வில் 50% தேர்ச்சி பெற்று உள்ளனர். குறிப்பாக இங்கு படித்த தென்காசியை சார்ந்த முகமது இஷாக் என்ற மாணவன் 99.64 மதிப்பெண்கள் பெற்று தென்காசி மாவட்டத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளார். அதேபோல் அவர் கணித பாடத்தில் 99.8 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்கள் பள்ளி பாரத் வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இன்டகிரேட்டட் மேத் அண்ட் சயின்ஸ்க்கு இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் அப்பியரான குழந்தைங்க பார்த்திங்கன்னா 6லேருந்தே இந்த கோச்சிங்கில் இருந்ததுனால எங்களுக்கு 50% மாணவர்கள் இந்த அடுத்த கட்ட தேர்வுக்கு தேர்வாயிருக்காங்க. அது சொல்லிக்கொள்ள நான் பெருமைப்படுகிறேன். இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் த மெயின் ரீசன். இந்த டீச்சர்ஸ் எங்ககிட்ட 6 வருடமாக எங்களோடய இருக்கிறாங்க. அதையே கண்டினியூஸாக இருக்கிற டீச்சர்ஸ்னால தான் இதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு நான் பெருமையோடு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது. ஸ்டாஃப்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது மற்றும் எங்களோட சூழ்நிலை என்வாயன்மெண்ட் ஆஃப் த கேம்பஸ் குழுன்னு இருக்கும் இளஞ்சி. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நீட்டிலும் எங்கள் குழந்தைகள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 150க்கு மேலே, இப்போ ஒரு 5 வருடத்துக்குள்ளே 150 குழந்தைங்களுக்கு மேலே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போயிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குழந்தைங்க புரிந்து படிக்கிறாங்க. அந்த புரிஞ்சு படிக்கிறதுக்குரிய சிச்சுவேஷனை ஏற்படுத்தி எப்படி கொடுக்க முடியுது? நல்ல ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருந்தால் தான் அதை செய்ய வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் குட் பிளானிங், we plan well and the execution of that planning is giving this result. So I have good faculty members, good environment, good parents, lovable students, very obedient and disciplined students, and that is why this success is possible. தென்காசி மாவட்டத்தில் இப்போ IIT-ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க எத்தனை பர்சன்டேஜில் அவங்க ஸ்கூலில் தென்காசியில் முதலிடம் பெற்ற முகமது இர்ஷாத் 99.64 என்ற முழு மதிப்பெண்களும் மற்றும் கணிதத்தில் பார்த்திங்கன்னா 99.8 என்ற ஸ்கோர் வாங்கியிருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அது ரொம்ப ஈஸி இல்லை. அந்த பையனோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், மோட்டிவேஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சப்போர்ட், அது முக்கியமான விஷயம். இதெல்லாம் சாத்தியமாக இருந்ததுனால தான் அந்த பையனால் அவ்வளோ ஸ்கோர் எடுக்க முடிஞ்சது. கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.